எங்கம்மா புறப்பட்ட? விஜய நானும் பிக்னிக் போறோம்பா. கொஞ்சம் நில்லுமா. இனிமே விஜய் நீ பார்க்க வேணாமா? அவனை மறந்துடு. என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். நாளைக்கு சாக போற ஒருத்தனை காதலிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவனை கொலை செய்ய போறது வேற யாரும் இல்லம்மா, நான் தான். வேற வழி இல்லம்மா. இது என் மேலெடுத்து உத்தரவு. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா உளறீங்க? உன் உயிரை காப்பாத்தனா அவன் உயிரை பலி கொடுத்தாமா ஆகணும். இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு புரியுது. எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம கேவலம் பணத்துக்காக கொலை செய்யற ஒரு படுபாவி நீங்க. நான் பணத்துக்காக கொலை பண்றவில்லை. சத்தியமா நான் அப்படிப்பட்டவில்லை. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால்தான் இந்த கொலையை நான் பண்ண போறேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நான் விரும்புறேன்னு தெரிஞ்சும் அவரை கொலை செய்யறவரா இருந்தா மிருகமா இருக்கணும். இல்ல அவர் போலீஸ்காரன்னு தெரிஞ்சு கொல்றவரா இருந்தா சமூக விரோதியா இருக்கணும். இதுல நீங்க யாருப்பா? சொல்றேம்மா, இதுவரைக்கும் நான் யார், எப்படிப்பட்டவன்னு நீ கேட்டதும் இல்ல, நான் சொன்னதும் இல்ல. இன்னைக்கு சொல்றேன். முதுமலை காட்டுக்கு பக்கத்துல விறகு வெட்டி பழிச்சிட்டு இருந்த பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா இருந்த ஒரு நாள் உன்னை என் கையில கொடுத்துட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. அந்த புண்ணியவதி போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வாழ பிடிக்காம உன்னை கையில தூக்கிக்கிட்டு பொழைக்கணும்ன்ற ஆசையோட இந்த பட்டணத்துக்கு ஓடி வந்த. அதுவும் சாதாரணமா ஓடி வரலம்மா. உனக்கு 5 வயசு இருக்கும். பயங்கரமான வலிப்பு வந்து நீ துடிச்சு செத்துக்கிட்டு இருந்த. காப்பாத்த வழி தெரியாம கொற்ற மழையில உன்னை தூக்கிக்கிட்டு கதறி அழுதுகிட்டே ஓடுன. அங்க ஒரு கோயில பார்த்த. அந்த கடவுள்கிட்ட அழுத, கதர்ன, துடிச்ச. என் துடிப்பு அவன் காதுக்கு கேட்கல. நான் வடிச்ச கண்ணீர் அவன் கண்ணுக்கு தெரியல. உன் வியாதியும் அடங்கல. உங்க அம்மா போன மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யாருப்பா நீ? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என் குழந்தைக்கு ஜன்னியில வலிப்பு வந்துருச்சுங்க. அதை காப்பாத்த வழி தெரியாம. அதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், இங்க வந்து அழுத? எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சங்க. எல்லாருமே கைய விரிச்சுட்டாங்க. பொறு பொறு. இப்போ உன் குழந்தைய காப்பாத்தணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். என்னையா செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, ஒருத்தரை கொலை பண்ணணும், அவ்வளவுதான். கொலையா? கேக்குறதுக்கே பயமா இருக்குங்க. என்ன தயங்குற? விறகு வெட்டுறவன் தானே நீ. அத மாத்தி உன்னை ஒரு தலைய வெட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இத மட்டும் நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய தேவதையா மாத்திக்காட்டு. உன் பொண்ண பூ மாதிரி கையில ஒரு ரோஜா பூ கொடுத்து உக்காத்தி வைக்கிறேன். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? நான் சொன்னா செய்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? யார கொலை செய்யணும்? என் எதிரி ராஜசேகரன். ஐயா, ஐயா, நீ எனக்கு கடவுள் மாதிரியா? நான் சொல்றத செய்துட்டு வாடா. உன் பொண்ண ரோஜா பூவோட உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னதை அப்படியே செஞ்சுட்டீங்க. ஊர்ல எத்தனையோ சத்தியவானுங்க செய்யறேன் செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நீ ஒருத்தன் தாயா சொன்னதை அப்படியே செஞ்சுட்ட. சத்தியமா சொல்றியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் காலம் முழுக்க உன் காலடியிலே இருப்பேன். இப்ப சொல்லுமா, நான் பணத்துக்காக கொலை பண்ற பாவியா இல்ல மிருகமா? அன்னைக்கும் உனக்காகத்தான் அந்த கொலையை பண்ண, இன்னைக்கும் உனக்காகத்தான் இந்த கொலையை செய்ய போறேன். அப்பா, அன்னைக்கு நான் வாய் பேசாத குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு வளர்ந்து புத்தி தெளிவோடு பேசுறேன். செஞ்ச கொலைக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அது நியாயமாகாதுப்பா. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது உண்மையா இருந்தா
உடனே போலீஸ்ல போய் சரணடையுங்க. செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்ப நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நான் ஜெயிலுக்கு போறதுக்காக கவலைப்படல, ஏன் தூக்குல தொங்கறதுக்காக கூட கவலைப்படல. நான் போனதுக்கு அப்புறம் நீ அனாதை ஆயிடுவேன் தாமா கவலைப்படுற. இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள்கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகம் முடிச்சிட்டோம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். சார், என்ன சார் இது? ஏய், எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார், பாருங்க சார், நான் எப்படி சார்? ஏய், கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன அது? என் மனசு திறந்து எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். என்ன அது? அதுல எழுதிருக்கிறபடி நடக்க சம்மதமா? என்ன சம்பந்தமா? இருக்கிற வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? வேணா குடு. என்னங்க என்னங்க? வாங்க வாங்க. அவர் வர சொன்னாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது? அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க, என்ன? தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? ஆ? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ண? ஏங்க கிண்டலா பண்றீங்க? ஃபேனா ரிப்பேரா? ஏங்க, அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவன உன்னை நக்கல் பண்ணிட்டா? ஏடா லெட்டர், எடு லெட்டர். ஊர் பட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான்.
என்ன இது? லட்டி. லட்டியா? ஒண்ணு ஐயோ ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன். என்னப்பா ராஜு, ஏதோ அர்ஜென்ட்டா பாக்கணும்னு சொன்னியாமே? ஆமாப்பா, நாம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆச்சே. வருஷத்துக்கு ஒரு தடவையா சந்திச்சுக்கலன்னா எப்படி? என்ன விஷயம்? பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுப்பா, உனக்காக எதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உட்காரு. பரவாயில்ல. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கொலை பண்ணணும், அவ்வளவுதான். மறுபடியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு கொலைய பண்ணிட்டு தினம் தினம் செத்து துடிச்சிட்டு இருக்கிற. கொலை பண்றது எனக்கு தொழில் இல்லையப்பா. அது சரி, நீ ஒண்ணுமே செய்யாம நாங்க செய்யற தொழில்ல மட்டும் சமபங்கு அனுபவிக்கலாமா? என்னங்கடா இது? காரு, பங்களா, செல்வாக்கு, சுகம், இது மட்டும் நியாயமா? ஏய் பேபி, நீயே சொல்ற. என் குழந்தைய காப்பாத்தணும்ன்ற வெறியில அன்னைக்கு நான் அந்த கொலைய பண்ணேன். அதுக்கப்புறமா வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு அதே குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்பவும் உன் பொண்ணுக்காகத்தான் இந்த கொலையே செய்ய சொல்றேன். உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேணாமா? இத பாரு ரத்னம், இந்த கொலையை நீ செய்யலன்னா எந்த குழந்தைக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறியோ அந்த குழந்தை அனாதை ஆயிடுவா. புரியல? நீ செத்து போயிடுவ. நாங்க உன்னை கொன்னு போட்டுடுவோம். நீ செத்துட்டா உன் பொண்ணு அனாதை ஆயிடுவா. ஒரு அனாதை பொண்ணு, அதுவும் அழகான கன்னி பொண்ணு, தகப்பன் துணை இல்லாம தனியா இருந்தா இந்த உலகம் சும்மா விட்டு வைக்குமா? என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. யார கொலை பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் விஜயத்தான். எனக்கு தெரியும் உனக்கு மனசு வராது. ஏன்னா உன் பொண்ணும் விஜயும் லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் வேற பண்ணிக்க போறாங்க. அத தெரிஞ்சுமா இத செய்ய சொல்ற? தெரிஞ்சதனால தானே செய்ய சொல்றேன். அவன் உனக்கு மாப்பிள்ளைன்னா எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை மாதிரி. அந்த மாப்பிள்ளை நம்ம எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அது நியாயமா? தப்பு இல்ல? அவனை உயிரோட விட்டு வைக்கலாமா? அதனால உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன். அதுக்குள்ள அந்த விஜய தீர்த்து கட்டிட்டு நீங்க வந்து சேரணும். இல்ல நீ முதல்ல ஒரு கொலை செஞ்சிய, அப்ப எடுத்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு. வசதி எப்படி? இப்படியா அப்படியா? நீயே ஒரு முடிவுக்கு வா. எங்கம்மா புறப்பட்ட? விஜய் நானும் பிக்னிக் போறோம்பா. கொஞ்சம் நில்லுமா. இனிமே விஜய் நீ பார்க்க வேணாமா? அவனை மறந்துடு. என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு சாக போற ஒருத்தனை காதலிச்சு பிரயோஜனம் இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவனை கொலை செய்ய போறது வேற யாரும் இல்லம்மா, நான் தான். வேற வழி இல்லம்மா. இது என் மேலெடுத்து உத்தரவு. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். என்னப்பா வளர்றீங்க? உன் உயிரை காப்பாத்தணும்னா அவன் உயிரை பலி கொடுத்தாமா ஆகணும். இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு புரியுது. எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம கேவலம் பணத்துக்காக கொலை செய்யற ஒரு படுபாவி நீங்க. No, I am not a paid killer. நான் பணத்துக்காக கொலை பண்றவல்ல. சத்தியமா நான் அப்படிப்பட்டவல்ல. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தான் இந்த கொலையை நான் பண்ண போறேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. நான் விரும்புறேன்னு தெரிஞ்சோ அவரை கொலை செய்யறவரா இருந்தா மிருகமா இருக்கணும். இல்ல அவர் போலீஸ்காரன்னு தெரிஞ்சு கொல்றவரா இருந்தா சமூக விரோதியா இருக்கணும். இதுல நீங்க யாருப்பா? சொல்றேம்மா, இதுவரைக்கும் நான் யார், எப்படிப்பட்டவன்னு நீ கேட்டதும் இல்ல, நான் சொன்னதும் இல்ல. இன்னைக்கு சொல்றேன். முதுமலை காட்டுக்கு பக்கத்துல விறகு வெட்டி பொழைச்சிட்டு இருந்தேன். பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா இருந்தேன். ஒரு நாள் உன்னை என் கையில கொடுத்துட்டு உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. அந்த புண்ணியவதி போனதுக்கு அப்புறம்
அந்த ஊர்ல வாழ பிடிக்காம உன்னை கையில தூக்கிக்கிட்டு பிழைக்கணும்ன்ற ஆசையோட இந்த பட்டணத்துக்கு ஓடி வந்த. அதுவும் சாதாரணமா ஓடி வரலம்மா. உனக்கு 5 வயசு இருக்கும். பயங்கரமான வலிப்பு வந்து நீ துடிச்சு செத்துக்கிட்டு இருந்த. காப்பாத்த வழி தெரியாம கொற்ற மழையில உன்னை தூக்கிக்கிட்டு கதறி அழுதுகிட்டே ஓடுன. அங்க ஒரு கோயில பார்த்த. அந்த கடவுள்கிட்ட அழுத, கதர்ன, துடிச்ச. என் துடிப்பு அவன் காதுக்கு கேட்கல. நான் வடிச்ச கண்ணீர் அவன் கண்ணுக்கு தெரியல. உன் வியாதியும் அடங்கல. உங்க அம்மா போன மாதிரி நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ யாருப்பா நீ? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என் குழந்தைக்கு ஜன்னியில வலிப்பு வந்துருச்சுங்க. அதை காப்பாத்த வழி தெரியாம அதுக்கு டாக்டர் கிட்ட போனோம், இங்க வந்து அழுத? எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சங்க. எல்லாருமே கைய விரிச்சுட்டாங்க. பொறு. இப்போ உன் குழந்தைய காப்பாத்தணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். என்னையா செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, ஒருத்தரை கொலை பண்ணணும், அவ்வளவுதான். கொலையா? கேக்குறதுக்கே பயமா இருக்குங்க. என்ன தயங்குற? விறகு வெட்டுறவன் தானே நீ. அத மாத்தி உன்னை ஒரு தலைய வெட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இத மட்டும் நீ செஞ்சுட்டு வந்தா உன் குழந்தைய தேவதையா மாத்தி காட்டு. உன் பொண்ண பூ மாதிரி கையில ஒரு ரோஜா பூ கொடுத்து உக்காத்தி வைக்கிறேன். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? நான் சொன்னா செய்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? யார கொலை செய்யணும்? என் எதிரி ராஜசேகரன். ஐயா, ஐயா, நீ எனக்கு கடவுள் மாதிரியா? நான் சொல்றத செய்துட்டு வாடா. உன் பொண்ண ரோஜா பூவோட உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னதை அப்படியே செஞ்சிட்டீங்க. ஊர்ல எத்தனையோ சத்தியவானுங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நீ ஒருத்தன் தாயா சொன்னதை அப்படியே செஞ்சிட்ட. சத்தியமா சொல்றியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் காலம் முழுக்க உன் காலடியிலே இருப்பேன். இப்ப சொல்லுமா, நான் பணத்துக்காக கொலை பண்ற பாவியா இல்ல மிருகமா? அன்னைக்கும் உனக்காகத்தான் அந்த கொலையை பண்ண, இன்னைக்கும் உனக்காகத்தான் இந்த கொலையை செய்ய போறேன். அப்பா, அன்னைக்கு நான் வாய் பேசாத குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு வளர்ந்து புத்தி தெளிவோடு பேசுறேன். செஞ்ச கொலைக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அது நியாயமாகாதுப்பா. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது உண்மையா இருந்தா உடனே போலீஸ்ல போய் சரணடையுங்க. செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிச்சுட்டு வாங்க. அப்ப நான் உங்களை அப்பான்னு ஏத்துக்கிறேன். இல்ல ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நான் ஜெயிலுக்கு போறதுக்காக கவலைப்படல. ஏன் தூக்குல தொங்கறதுக்காக கூட கவலைப்படல. நான் போனதுக்கு அப்புறம் நீ அனாதை ஆயிடுவேன்னு தாமா கவலைப்படுற. என்னப்பா பார்ட்னர், வாங்கன்னு கூட சொல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? சாவ வான்னு வரவேற்கிற தைரியம் எனக்கு இல்ல. என்னடா பேபி, பார்ட்னர் புதிர் போடுறாரு. என் வாழ்க்கையே அப்படித்தானே ஆயிப்போச்சு. சரி சரி, உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு 5 மணி நேரம் ஆச்சு. விஜயோட பணம் எங்க? ராஜே, என்ன மன்னிச்சிடு. சொன்னபடி என்னால நடக்க முடியல. என்னடா பேபி, பார்ட்னர் நம்ம கூட்டத்தோட சட்டதிட்டத்துக்கே விரோதமா பேசுறாரு. ராஜு, அந்த விஜய்க்கு பதிலா என்ன வேணாலும் கொன்னுடு. என் மகளை அவனோட வாழ விடு. உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை உயிரோட விட்டுரு பிளீஸ். என்னடா பேபி, பார்ட்னர் கேக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல? எனக்கும் பிடிக்கல. எவன் ஒருத்தன் எங்களை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறானோ அந்த போலீஸ்காரனை உனக்கு மருமகனாக்கிக்கிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? நோ, இனிமே உன்னை நம்ப போறதில்ல. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த விஜயோட பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில நானே போடுறேன். அந்த பணத்துக்கும் உன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு ரசி. பரவாயில்ல.
இங்க இருந்து வெளியே அனுப்புனா தானே அவனை கொல்ல போறீங்க. ஒரு கொலைய பண்ணிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை கொல்லிட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போறேன். சார், கேசட் எடுத்து ஓடிட்டான். அது மட்டும் போலீஸ்ல மாட்டுச்சு, நாம தொலைஞ்சோம். ஓடு, எங்க இருந்தாலும் இப்படி ஓடு. என்ன செய்யுதா? இந்த கேசட் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. சீக்கிரம் போ.
என்னம்மா என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? அழக்கூடாது, அழக்கூடாது. என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு? ஜீவிதா என்கிட்ட ஒரு கேசட் கொண்டு வந்து கொடுத்து அண்ணன் கிட்ட கொடுக்க சொன்னா அப்போ ஒரு மருட தெரியாது தெரியாது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எங்க இருக்குன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஐயா அவளை விட்டுடு. வேண்டாம், அவளை விட்டுடு, அவளை விட்டுடு.
Ah!